ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரே அமிர்தகலசகஸ்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம. துணிச்சலான செயலுக்கு சொந்தக்காரர் உண்மையாய் உறுதியான அசாத்தியமான தன்னம்பிக்கை மிகுந்து வரும் பெரும் ஸ்திர சொத்துக்களை தன்னகத்தே கொண்டவரும் கலங்காத கருணை உள்ளம் படைத்த காவிய நாயகனும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடிக்கும் புதுமை நாயகரும் சித்திரை விசாகம் சுவாதி நட்சத்திர அவதாரம் செய்த துணிச்சலான காரியத்துக்கு சொந்தக்கார விலகும் துலாம் ராசி உத துல்லியவான்களே, மகா யோகவான்களே, குபேர ராஜயோகம் பெற்ற திடவான்களே, உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள். பொதுவாக ராகு பகவான் என்று சொல்லக்கூடிய கரும்பாம்பு ஆறிலிருந்து கடந்த 1.5 காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் அஷ்டலட்சுமி யோகத்தை கொடுத்தாலும் இன்றும் இன்றைய நாளிலிருந்து வரும் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கோண இடம் உங்களுக்கு புதுமையான ஞான இடமாக, வெறும் ஸ்திர சொத்து யோகமாக, மிகப்பெரிய துல்லிய ராஜயோகமாக ராகு பகவான் உங்களுக்கு ஆயத்தமாகிவிட்டார். இன்றிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தப்படி இந்த குபேர துல்லிய ராஜயோகத்தை இந்த துலாம் ராசி உயித்தவர்கள் பெறுவது நிதர்சனமான உண்மை. இப்படிப்பட்ட சனி பகவான் கும்பராசியில் உள்ள ராகு பகவான் குபேர துல்லிய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகி அவருடைய 7வது பாரி லாபம் என்று சொல்லக்கூடிய சிம்மமனையை பார்க்கும் அரசாங்க வழி ஆதாயமும், அரசாங்க வழி யோகமும், ஸ்திரச்சத்து யோகமும், பல வழி வருமானமும், பல வழி தொழில்நுட்ப யோகமும் பெற்று பெரும் திரளான சொத்துக்கு அதிபதியாகும் ராஜயோகத்தை கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு சனி வீட்டில் இருந்து கொண்டு உங்களை நிசப்தமாய் பெரும் பணக்காரராய் பெரும் மனிதராய் உருவாக்கி விட்டன. இன்றில் நீங்க ராஜாவா என்று முத்த ரோஜாவை வளம் வரப்போது நிதர்சனமான உண்மை. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டாம் சின்ன குழந்தை இஞ்சலம் என்று சொல்லும் அளவுக்கு நீங்க இந்த சூப்பர் ஸ்டாராக பவனி வரும் பவர்ஃபுல் தேர் யோகமும், மிக பெரும் ராஜயோகமும், மன்னவன் போல் வாழக்கூடிய தென்னவன் போல் வாழக்கூடிய யோகத்தை கரும்பாம்பு ராகு துலாம் ராசிக்கு இன்றிலிருந்து உங்களுக்கு யோகத்தை தருகின்றார். உங்கள் ராசியில்தான் நீதிமான் என்று அழைக்கப்படும் சனீஸ்வர பகவான் கர்மாதிபதி உச்சமடைகிறார். அந்த வகையில் தராசில் போல் நீங்கள் நிறுத்து மற்றவரை எடை போடும் வல்லமை பெற்ற நீங்க உங்க வாழ்க்கையில் இன்று முதல் இன்னும் ஏகமாக அசுர வேகத்தில் வளரக்கூடிய அசாத்தியமான வளர்ச்சியை இந்த 18 மாத காலங்களில் கரும்பாம்பு உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து அழகு பார்க்க போகிறார். நீங்கள் அரசியல் ஒரு மிகப்பெரிய பதவியகமும், நிசப்தமான மிகப்பெரிய தனயகமும் பணயகமும் கொடுத்து பப்ளிக் செல்வாக்கை உருவாக்கக்கூடிய பர்மதியை உங்களை இந்த கரும்பாம்பு ராகு உங்களுக்கு கொடுத்த ஆயத்தமாகிவிட்டான். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் என்று சொல்லும் அடுக்கு நவக்கிரகங்களாகிய இந்த கரும்பாம்பு உங்களுக்கு துலாம் ராசிக்கு துல்லியமான ரோகத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டன. அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ரெடியாக இருந்து இன்றிலிருந்து நீங்கள் செய்கின்ற காரியங்களை துரிதப்படுத்துங்க. ராகுவுக்கு பிரியமான காரியங்களை செய்து கொள்ளுங்க. பிரியமான சகோதர சகோதரர்களே, உங்கள் ராசியை குரு பகவானுடைய பார்வை, உங்கள் ராசிக்கு குரு பகவானுடைய பார்வையும் இந்த ராகு பகவானுக்கு படும் பொழுது இந்த 5ஆம் இடம் புனிதம் அடைகின்றது. குழந்தை வழியினால் ஆதாயமும், குலதெய்வத்தின் வழியினால் ஆதாயமும், திருவருள் பெருவருளும் பெற்று நீங்கள் திடீர் ராட்சயோகம் புதையோகத்தால் நீங்கள் இந்த சனி பகவானின் மூலமாகவும் ராகு பகவானும் அடைய போறீங்க. இங்குள்ள ராகு சனியை போல் 18 வருடம் செயல்படும் யோகம் என்பதாலும் இந்த 18 மாத காலங்களில் சனியின் காரகத்துவமான மண்மனை யோகம், ஸ்திரச்சொத்து யோகம், அடுக்குமாடி யோகம், ஆளடிமை ஐஸ்வர்யம், வாகன ஐஸ்வர்யத்தை தந்து உங்களை திக்குமுக்காட வைக்கும் மிக பெரும் திரண்ட சொத்துக்கு அதிபதியா ஆக்க போறாங்க இந்த கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு பகவான். மேலும் அந்த 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபமனையில் சிம்மமனையில் உங்களுக்கு கேது வரும் பொழுது இந்த காலகட்டங்கள் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு அவசியம் செய்வது உங்களுக்கு யோகத்தை விருத்தி கொடுக்கும். நீங்கள் பாலிடந்த சிவாலயத்துக்கு நீங்கள் நிதி உதவி பண்ணலாம். பாலிடந்த சிவாலயத்தை நீங்கள் எடுத்து வழிகட்டி உதவி செய்த அந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணலாம். நல்ல ஞான வழியாக லாபஸ்தானமான அந்த கேதுபவன் இருக்கின்ற அந்த சிவபெருமானை வீட்டை நீங்கள் சுத்தம் பண்ணும் பொழுது நீங்கள் அதை பரிசுத்தப்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையை மிகவும் ஆளுமை ஐஸ்வர்யம் கிடைத்து அனைவரும் வியக்கக்கூடிய, உலகமே வியந்து பார்க்கக்கூடிய உன்னதமான ராஜயோகத்தை சூரிய பகவானும் உங்களுக்கு செய்ய ஆயத்தமாகிட்டா. அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பெறப்பட்டவங்க, மிகவும் ஸ்திரச்சொத்துக்காதி துணிச்சலான காரியத்தை உடனே நிறைவேற்றும்
மகா பாக்கியவான்கள் லிஸ்டிಗೆ நீங்கள் வருகின்றீங்க. ஆனால் தான் இது காலபுருஷனுக்கு காலபுருஷனுக்கு 7வது ராசி என்பதால் நீங்கள் திடவான்கள் நல்ல நண்பர்களை ஒத்துழைப்பும் நல்ல மனைவி வழி ஒத்துழைப்பும் கடத்து நீங்கள் பெரிய தனவந்திரப்படி இன்று முதல் இந்த ராகுவால் நீங்கள் வரப்போவது தினம். இதை எவரும் மாற்ற முடியாது, எதையும் தடுக்க முடியாது. அந்த வகையில் நீங்கள் இந்த காலகட்டங்களில் அவசியம் குலதெய்வத்தின் வழிபாடு அவசியம் நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். குலதெய்வத்தை பிடித்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டங்களில் இந்த ராகு பகவானால் குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கணவன் மனைவிகள் அந்யோன்யம் கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய யோகம் கிடைக்கும். வெளிநாட்டு பணங்கள் அனாமத்தாக கிடைக்கக்கூடிய ராஜயோக பதவிகள், ராஜாங்க பதவிகளும் அரசியல் நிதர்சனமாக கிடைக்கும். மாணவர்களுக்கு உயர் பதவி கிடைத்து மிகவும் அரசாங்க வேலையும் கிடைக்கக்கூடிய யோகங்களை இந்த காலகட்டங்களில் செய்ய போகின்றார் ராகு பகவான். இப்படிப்பட்ட ராகு பகவானை என்ன நீங்கள் மிதமிஞ்சிய யோகப்படுத்த ராகுவா மேத்த கும்பகோணம் அருகில் திருநாகேஸ்வரம் சென்று ஒரு ஞாயிறு மாலை 4:30 6 மணிக்குள் அந்த கரும்பாம்பி என்று சொல்லக்கூடிய ராகு பகவானை தன் மனைவியருடன் இரு மனைவியோடு சந்தோஷமாக காட்சி தரும் அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து நீங்கள் ராகு பகவானை இந்த சந்தோஷ துதியை 16 முறை பாட்டாக பாடி வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் எல்லளவும் சந்தையின்றி மிகப்பெரிய வள்ளல் யோகம் கிடைக்கும். வாரிசே நெடுமால் முன்னம் வானவர் கமுதம் ஈயும் போது நீ நடுவிருக்க புகழ் சிதம் மற்றும் பின்ன நாகத்தின் உடலோருண்டன் நட்சிடம் வாய்க்க பெற்ற ராகுவே போற்றி போற்றி ரஜுபாய் ரஜுபாஹே என்று மனதார 16 முதல் இந்த பாட்டை பாடும்போது 16 விதமான செல்வப்பெருக்குகள் கிடைத்து ஆலடிமை ஐஸ்வர்யங்கள் கிடைத்து வாகன ஐஸ்வர்யம் கொடுத்து அரசாங்கத்தின் ஆதரவு சுற்றத்தின் நட்பின் ஆதரவு கிடைத்து நீங்கள் பெரிய தனவந்திர பட்டியலால் நீங்கள் வளம் வரப்போறீங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் உங்கள் குலதெய்வத்தை பிடித்துக் கொள்ளும்போது கருப்பண சுவாமி என்று சொல்லக்கூடிய கருப்பணரையும் நீங்கள் பிடித்துக் கொண்டு மனதார நினைத்து வழிபட்டு வரும்போது உங்கள் யோகம் விரித்திருந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய தென்னவர் யோகம் மன்னவன் யோகம் பட்டு குபேர துல்லிய ராஜயோகம் பட்டு மிகப்பெரிய தனவந்திர பட்டியல் இந்த குபேர துல்லிய ராஜயோகம் பட்ட துலாம் ராசிக்கார வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை.